பிள்ளைகள், இவர்களிடத்துல நீங்க மன்னிக்க கூடாதபடி அவன் இருதயத்தை கடினப்படுத்துறது தான் அந்த சூனியத்தின் முதல் வேலை. நீங்க எவ்வளவா யாரை மன்னிக்கிறீங்களோ அங்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு செய்திக்கு நேராக கடந்து போகலாம். என்ன சாட்சின்னா, இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. என்ன வார்த்தை? இன்னைக்கு என்ன தலைப்புனா, மாந்திரிக கட்டுகளால, மாந்திரிக சூனியத்தினால கணவன் மனைவி இடத்துல பிரச்சனைகள் வரும், குடும்பங்களில் பிரச்சனை வரும். முதல் பிரச்சனை கணவன் மனைவி கிட்ட, ரெண்டாவது குடும்பங்களில். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம விடுபட போகிறோம்? அல்லேலூயா. என்ன தலைப்பு? இந்த மாந்திரிக கட்டுகள்னால கணவன் மனைவி இடையே வரும் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, எப்படி சமாளிப்பது, இதுதான் இது தலைப்பு. யாராவது சொல்ல முடியுமா? ஒரு குடும்பம் இங்கே பாருமா, கணவன் மனைவி மடித்தில் இங்கே சபையில் அநேகர் கால் பண்ணுறது ஒரே பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் எங்கே இருக்குன்னா, இந்த மாந்திரிகம்னு சொல்லப்படும், இந்த செய்வன சொல்லப்படும். ஒரு குடும்பங்களில் மாந்திரிகம் செய்கிறாங்கன்னா நல்லா இணைந்திருக்கிற குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். முதல் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஐக்கியம் கெட்டு இருக்கும். எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஐக்கியம் கெட்டு போயிருக்கோ அந்த இடத்துல பிசாசின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஐயோ நான் ஜெபிக்கிறேன், என் வீட்டில் இருக்காது. உங்க வீட்டில் உண்மையா மாந்திரிக கட்டுகள் இல்லைன்னா கணவன் மனைவி ஐக்கியம் இருக்கும். சப்போஸ் நீங்க கணவன் மனைவி நல்ல ஐக்கியமா இருக்கீங்கன்னா பிள்ளைகள் இடத்துல அந்த பிரச்சனையை உண்டு பண்ணும், சமாதானத்தை உண்டு பண்ணும். இதுதான் மாந்திரிகத்தோட முதல் டார்கெட். சொந்தம், பந்தம், ரிலேஷன்ஷிப், வேலை சனத்தில் இதெல்லாம் செகண்டரி. இதெல்லாம் அவர்களை எப்பயோ ஒரு வாட்டி பார்க்க போகிறோம், எப்பயோ நடக்க போகுது. அவர்களால் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் இல்லைன்னா கூட முதல் சந்தோஷத்தை கெடுக்கிறது மனைவி கிட்ட, கணவன் கிட்ட, அடுத்தது பிள்ளைகிட்ட. பிள்ளைகளா இருக்க நமக்கு நல்லா இருப்ப வீட்டில் நம்ம தாய் தகப்பனை பார்த்தாவே பிடிக்காது. எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன் 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 அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிக தந்திரம். ஒரு வீட்டில் மாந்திரிகம், நான் ஏற்கனவே சொல்கிறேன், மாந்திரிகம் ரெண்டு வகைப்படும். ஒன்று யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உன் குடும்பத்திற்கு பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் உனக்கு உன் தாய் தகப்பனுக்கு பண்ணியிருப்பாங்க. அது உங்களை தாக்கலாம், இல்லை மற்றவர்களை தாக்கலாம். இது வலுக்கட்டாயமாக சூனியம் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் உன் குடும்பத்தை கெடுக்கும்படியாக சில அசுத்த ஆவிகளை நம்ம இடத்துல ஏவி அனுப்புவாங்க. ரெண்டாவது மாந்திரிகம் எப்படி இருக்கும்? இந்த மாந்திரிக தந்திரம்னா, சில பேர் வயிற்றெரிச்சல், பொறாமை, கண் எரிச்சல் சொல்லுவாங்கல்ல, அது புலம்புவாங்க. ஒன்றுமே இருக்காது, ஊழியக்காராக தான் இருப்பாங்க, இல்லை நல்ல ஒரு விசுவாசியாக கூட இருப்பாங்க. ஆனால் அவன் வளர்ச்சி பிடிக்காம புலம்பினே இருப்பாங்க. ஐயோ எப்பறான்னு, அவ்வளோதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், ஒரு விசுவாசியை பார்த்துருக்குறேன். எனி டைம் புலம்பினே இருப்பாங்க. என்னன்னு, எங்கள் அண்ணன் வீட்டில் இதை வாங்கிட்டாங்க, அவங்க இதை வாங்கிட்டாங்க. இது விசுவாசி, அவங்க வசதியாக இருக்காங்க பாருங்க, எவ்வளோ இருக்கு அவங்களுக்கு மட்டும் கர்த்தர் எப்படி செய்கிறாரு, அப்படியே வயிறு எறிவாங்க. அவங்க பேசும்போதே அதில் ஆசீர்வாதம் இல்லை, வயிறு எரிச்சல தெரியும். நான் கேட்பேன், ஏம்மா உங்களுக்கு பொறாமை இருக்கு? இல்லை பொறாமை இல்லை பாஸ்டர், நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி வயிற்றெரிச்சல் பட்டு பொறாமையோடு பேசுகிற காரியம் இந்த நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஆவின் உலகத்தில் இருக்கிற இந்த அந்தகார இருள் என்ன பண்ணும், தனக்கு ஏற்ற கட்டளையாக எடுத்துக்கொண்டு சூனியத்தை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு பேய்க்கு ஒரு கட்டளை கொடுத்தாதான் அது வேலை செய்யும்.
பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேய்க்கு வேலை கொடுக்கணும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? பேய்க்கு வேலை கொடுக்கணுங்க. அதெல்லாம் உண்மை. மந்திரவாதி வேலை கொடுத்துருவான். சில ஆவிகள் என்ன பண்ணும், கட்டை அவிழ்க்கப்பட்டு அப்படி சுற்றிட்டே இருக்கும். யாரா கட்டளை கொடுப்பா, யாரா கட்டளை, நான் வேலை செய்யணும். அலாவுதீன் அற்புத விளக்குன்னு நிறைய காற்றின் படத்துல நிறைய படம் நம்ம சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்போம். அந்த விளக்குல தேய்ச்ச உடனே அந்த பூதம் வந்து என்ன கேட்கும், எனக்கு ஆணையிடுங்க, நான் செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு கட்டளை கொடுக்கணும். இல்லைன்னா அது வராது. ஐயோ, என் பிசாசு எனக்கு சும்மா வருது. யாரும் கட்டளை கொடுக்காம, ஒன்று நம்ம கட்டளை கொடுத்துருக்கணும், இன்னொன்று யாராவது கட்டளை கொடுத்துருக்கணும். அல்லேலூயா. சில பேர் புலம்புறது, வயிற்றுச்சல் படுறது, அது கட்டளையே எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. மூன்றாவது, மாந்திரிகம் நம்மளே நம்ம எடுத்துப்போம். ஒரு மாந்திரிகத்தை தொடுத்துருவதற்கு இன்னொரு காரியத்தை போய் செய்வோம். இந்த பலி கொடுக்கலாமா, இந்த காரியம் செய்யலாமா, சிம்பிள் காரியம். ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை திடீர்னு என்ன சொல்றாங்க, வயசு பிள்ளை பேய் பிடிச்சின்னு வந்து நிற்குது. போயிட்டு ஜெபம் பண்ணுறோம். ஏன் இந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சது அப்படின்னு கேட்டால், ஜெபம் பண்ணும் போது உள்ளேருந்து ஒரு ஆவி வருது. என்னன்னா, 16 நாளுக்கு முன்னாடி செத்த ஒரு ஆவி ஒன்று வருது, வயசு பொம்பளை, பக்கத்து வீட்டுக்கு. நான் கேட்டேன், உன் சொந்தம்லாம் அங்கே இருக்கு, அதை விட்டியா இந்த பொண்ணு மேலே வந்து ஏறி இருக்க? அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அந்த ஆவி, என் சொந்தக்காரருக்கு எங்கள் அப்பா அம்மா கூட என்னை கண்டுக்கல, இந்த புள்ள தான் படையல் போட்டு என்ன பண்ணிச்சு, 16 நாள் எனக்கு அனுசரிச்சது, ஆனால் அங்கே பிடிக்கல, எனக்கு இங்கே பிடிச்சி நான் உள்ளே வந்துட்டேன். 16 நாள் சாப்பாடு போட்டு கதி. சரி, துரத்தி விட்டுட்ட பிறகு அந்த பொண்ணை தெளிவான பிறகு நான் கேட்குறேன், உனக்கு ஏன் மாந்திரிகம் வந்துச்சு தெரியுமா, ஏன் அந்த பிசாசு வந்துச்சு தெரியுமா, நீ ஏன் சாப்பாடு போட்ட? ஆனால் வந்துச்சு. இல்லை பாஸ்டர், சாப்பாடு அவங்க வீட்டில் போடலன்னு அந்த ஆவி இங்கேயே சுத்தோன்னு யாரோ சொன்னாங்க. இந்த ஆவி இங்கே சுத்தக்கூடாதுன்னு பயத்தில் தான் நான் சாப்பாடு போட்டேன். அந்த பயத்தில் போட்டது அது எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. சில காரியங்கள் உனக்காக பண்ணுவோம், சிலது நம்மளே தேடிக்கொண்டுவோம். இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை ஆக்கப்படுறது? இப்போ கணவன் மனைவி பிரச்சனையில் இந்த 3 காரியங்களுக்குள்ளவே இருக்கும். ஏன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும், உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. இந்த வார்த்தைகள் எங்கே அதிகமாய் புழங்குகிறதோ அது மந்திரமாக, அது பிசாசு தனக்கேற்ற கட்டளையாக ஏற்றுக்கொண்டு உன் குடும்பங்களில் சண்டை போட ஆரம்பிச்சிடும். மாந்திரிகம் ஃபர்ஸ்ட் எப்படி வரும், இன்னொருத்தர் செய்யறதில்ல, ஏன்டா இந்த கணவன், யாராவது சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, சொன்னவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்டா இந்த மனைவி, நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, சொன்னவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஆளை நான் கட்டினதுக்கு, இந்த ஆளை கட்டினதுலேருந்து என் வாழ்க்கை நாஸ்தி. எப்பெல்லாம் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை ஐக்கியத்தை நீங்க மட்டுப்படுத்துறீங்க. ஏதோ சூழ்நிலைகள், 1000 சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் எதை பார்த்து கொண்டிருப்பார்னா, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையே. அல்லேலூயா. அந்த வார்த்தை, இந்த ஆவியின் உலகம், நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆவியின் உலகம் ரொம்ப டேஞ்சர். நீ என்ன பேசுனியோ அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பாரு உனக்கு என்ன நடக்கும் பாரு. என்னை அடிச்சுட்டு போறதில்ல, உண்மையா அவங்க வீட்டுக்கார் போகும்போது பஞ்சர் ஆயிடும். உனக்கு சந்தோஷமா இருக்கும், நம்மளை பண்ணிட்டு போனார். சில நேரம் உங்க வீட்டுக்காரர் சொல்லுவார், சில நேரம் சொல்ல மாட்டார், கண்டிப்பா அடிபட்டிருப்பார். சின்ன காரியங்களே நீங்க சொல்றது அங்க நடக்குதுன்னா உண்மையா விடுற சாபங்கள் என்ன நடக்கும். அதனால முதல் காரியம், உங்க குடும்பங்கள் என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. அல்லேலூயா. வார்த்தைகளை விடக்கூடாது. அவங்க துன்பப்படுத்தினாலும் சரி, அமைதியா போனீங்கன்னா அந்த ஐக்கியத்துல நிலைச்சிருப்பீங்க. என்னைக்கு வார்த்தை தார்மாராய் போகிறதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில விரிசல் ஏற்படும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அதற்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. யாத்திராகமம் 32:1 படிமா. மலையிலிருந்து இறங்கி வந்து வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணோம் என்றார்கள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து, அது என்னது, மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே.
ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும், உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும், அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும், தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆதியாகமம்ல இருந்து வெளிப்படுத்தல் வரையும் கவனிங்க. மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்ணி கொண்டிருப்பார்? தெளிவாய் பேசிக்கொண்டே இருப்பார். அதுல முதல் காரியம், இந்த கணவன் மனைவி இந்த மாந்திரிகம் எதை தனக்கு கட்டளையா எடுத்துக்கொண்டு குடும்பத்தை கெடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கிற குணத்தை என்ன பண்ணிடுமா? ஒவ்வொரு இருதயத்தை விட்டு எடுத்துரும். கணவன் மனைவி, சகோதரர்கள், பிள்ளைகள், இவர்களிடத்துல நீங்க மன்னிக்க கூடாதபடி அவன் இருதயத்தை கடினப்படுத்துறது தான் அந்த சூனியத்தின் முதல் வேலை. என்ன வேலை? யாரை மன்னிக்க கூடாது? உன் கணவனோ உன் மனைவியோ, உன் குடும்பத்துல முதல் பிரச்சனை, உனக்கு சந்தோஷம் எங்க இருக்கோ அந்த இடத்துல மன்னிக்க கூடாதபடி உன் இருதயத்தை கடினப்படுத்தும். எங்கெங்கெல்லாம் அந்த கடினப்படுகிறதோ அங்க அந்த சூனியம் அதிகமா வேலை செய்யும். நிறைய பேர் என்கிட்ட பெண்ணும் சரி ஆணும் சரி தனியாக பேசுவாங்க. பாஸ்டர், என் வீட்டு கணவர் ரொம்ப பண்ணுறாரு பாஸ்டர், குடும்பப்படுத்தியிருக்கார் பாஸ்டர், நிறைய கம்ப்ளைண்ட் அவங்க நிறைய சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல தொடர்பு இருக்குது, அவர் சரியாக சமைக்கலை, குடிக்கிறாரு, இல்லை என்னை அடிக்கிறாரு, மாமியாரோட பேச்சை கேட்குறாரு, வீட்டில் என் மாமியார் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, மாமியார் என்னை திட்டுறாங்க, என் நாத்தனார் திட்டுறாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. எதை சொன்னாலும் கடைசியாக நான் பேசி முடிக்கிறது என்னவா இருக்குன்னா, சரிம்மா அவங்கள மன்னிச்சுட்டு என்ன பண்ணு உன் வாழ்க்கையை ஆரம்பின்னு சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. தவிர என் வாயிலேருந்து வருகிற அந்த மன்னிப்புன்ற வார்த்தையை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க. ஐயோ பாஸ்டர் நீங்கள் வேற, அந்த ஆளெல்லாம் மன்னிக்க முடியாது, அந்த மாமியாரெல்லாம், அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு தெரியுமா, என்னை இந்த வார்த்தை கேட்டா, என்னை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. உண்மையாவே நடந்திருக்கலாம், ஆனா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதை? மன்னிக்கிறது. நீங்க எவ்வளவா யாரை மன்னிக்கிறீங்களோ அங்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு மன்னிக்கிற அந்த குணம் எல்லா மாந்திரிகத்தை முறியடிக்கும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. மன்னிக்கிறது என்ன பண்ணுமா? எப்படிப்பட்ட சூனியம். அவன் கேரளா, இன்னைக்கு சொல்லுவாங்க கேரளா போய் பண்ணிட்டு வந்தா ரொம்ப மோசம், பயங்கரமா இருக்கும், சென்னையில் இருக்கவும் சொல்லுவாங்க. இன்னொன்று ஒரு மாந்திரிகம்னா இந்த காசி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க, அந்த அகோதிகளா பண்ணுவாங்க, அங்க பண்ற மாந்திரிகம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு. என்ன மாந்திரிகம், எப்படிப்பட்ட சூனியம். சாத்தான் கோட்டையே உன் வீட்டுக்குள்ள கூட இருக்கட்டும், ஆனா ஒரே ஒரு குணம், உன் இருதயத்துல மன்னிக்கிற குணம் இருக்குன்னா அந்த மாந்திரிகம் சுட்டரிக்கப்படும். ராமேன் சொல்லுவோமே. நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. எல்லாம் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்களேன், சொல்லுங்க வாய் சத்தமா, ஆண்டவரே ஏசப்பா மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க, மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க, மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க, மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. தாவீது அழகா பேசுகிறான். சங்கீதம் 25:11 படிங்க. கர்த்தாவே என் அக்கிரம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலும். மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்கிறது இங்க பாருங்க, ஒரு கவிஞன் அழகா சொல்லியிருந்தார், மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கிறவன் பெரிய மனுஷன். பார்த்தீங்களா? அப்போ நிறைய இந்த டைலாக் கேட்டிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறோம், கேட்டுட்டு என்ன பண்ணுறோம், காதில் வாங்கில, அது சாதாரணமாக நினைக்கிறீங்க. வசனம் சொல்லுது. இங்கே தாவீது அநேக நேரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பான். இந்த மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் தெரிஞ்சுக்கிங்க மன்னிப்பு கொடுக்குற குணம் ஓடும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீங்க முதலாவது மனுஷனாக மாறும் பொழுதுதான் பெரிய மனுஷனாக மாற முடியும். மன்னிப்பு எப்போ மொத்தவங்களுக்கு கொடுக்க தெரியும்னா மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான். தாவீது எவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்க. கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, என் அக்கிரமம் ரொம்ப மோசமா இருக்கு, என்ன பண்ணுங்க, உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலும். சங்கீதம் 25:18 படிங்களேன். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே.
இந்த கட்டுகள் உடைக்கிறதுக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் காரியம் சொல்லி இருக்கேன். இப்ப மன்னிப்பு கொடுக்கணும், ஆனா அதற்கு முன்பாக மன்னிப்பு கேட்க தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, என் துன்பங்களையும் என் வருத்தத்தையும் பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், உண்மைதான், ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப அக்கிரமம் செஞ்சிருக்கிறேன், ஆனா என் துன்பத்தை கொஞ்சம் பாருங்க, எனக்கு வருகிற நெருங்கிற பிரச்சனையை பாருங்க, இதை பார்த்து என் பாவத்தை கொஞ்சம் மன்னிங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல பாவ மன்னிப்புன்னு கிடையாது. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல பாவ மன்னிப்பு, ரட்சிப்புன்னு ஒன்று உண்டு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. தாவீதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவன் கேட்டா கூட அந்த பாவ மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு ஏசப்பா சொல்றாரு, நீ பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. சங்கீதம் 32:1 சொல்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதே. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. முதலாவது நீ கர்த்தரிடத்துல கேட்டு பாவ மன்னிப்பு முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ட்ரையல் மாதிரி கர்த்தர் கொடுப்பார். ஆனா உடனே அவர் வார்த்தை விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்தானத்தை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்க? இந்த ஆண்டுக்குள்ள என்ன பண்ணணும்? நம்ம சர்ச்சில் டிசம்பர் 31 மார்னிங்ல 31ஆம் தேதி காலையில என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஞானஸ்தானம் எடுக்காத முதல் ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானத்தின் பலன் என்னன்னா உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து படிங்க சங்கீதம் 32 அதிலே 5ஆம் வசனத்தை படிங்களேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என்ன பண்ணுமா? நான் மறைக்கல, என் பாவம் நான் என்ன செய்றேன்னு உன் இடத்துல என்ன பண்றேன்? தெளிவா சொல்லுகிறேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. பாவம் வேற, மீறுதல் வேற. தெரிஞ்சுக்குங்க. சில தெரியாம செய்கிறது பாவம் வேற. மீறுதல் என்னன்னா தெரிஞ்சே ஒரு காரியத்தை செய்யறேன்னா அதுக்கு பேர் என்ன? மீறுதல். நம்ம என்ன காரியம், கிறிஸ்துவ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்க என்ன அதிகமா பண்றோம்னா பாவம் செய்யறத, மீறுதலான பாவம் தான் அதிகமா செய்யறோம். தெரிஞ்சே இதுல விழுவோம், தெரிஞ்சே செய்வோம், அது தப்புன்னு தெரியும், ஆனா என்ன பண்ண மாட்டோம்? தேவனிடத்துல ஒப்புக்கொள்ள மாட்டீங்க. அது பாவமா தெரியல. என் கணவனை திட்டினது ஒன்றும் பெருசா தெரியல, என் மாமியார் அப்படிதான். கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது தெளிவா பேசுகிறான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்கள் கர்த்தர் அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தின் தோஷம் இங்க தெரிஞ்சுக்குங்க. பாவத்தின் தோஷம் தான் இந்த மாந்திரிகமா செய்வினவையாய் சில பிசாசின் கட்டளைகளாய் எடுத்துக்கொண்டு உன் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கும். வருமானம்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு வருமானத்துக்காக நான் சொல்லல, குடும்பத்துல சமாதானத்துக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பல ஆண்டு கணவன் பேசலன்னா, 20 வருஷம் பேசலன்னா 20 வருஷம் பிசாசின் ஆதிக்கம் இருக்கு, பிசாசின் தடைகள் இருக்கு, தோஷம் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க தோஷம்னு. என்ன தோஷம்? அந்த தோஷம் மத்ததுல உன் பெற்றோர், முன்னோர்கள், இவர்கள் வழியே வந்த தோஷமா இருக்கலாம். அது அடித்தளம் எங்கன்னா பாவம். அல்லேலூயா. முதலாவது நம் பாவம் மன்னிக்க என்ன பண்ணோம்? ஆயத்தமானோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்க எவ்வளவாய் மன்னிப்பு கேட்க 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 உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போமா? மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுன்றவங்க கை தூக்குங்களேன். 1 2 3 4 ஃபெயிலு. நம்ம சர்ச்சை அவுட்டு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நான் கும்பல்ல என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. உண்மையா உணர்ந்த பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றென்று உணவை எங்களுக்கு இன்று அடித்தருளும். இதான் முக்கியமான காரியம். இங்க என்ன? நிறுத்தி இதுவரையும் நமக்கு தேவை அவர் புகழ்ந்தோம் எல்லாம்.
முக்கியமான பாயிண்ட் இங்கதான். வசனம், எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல. இங்க நினைச்சு நீ கடன் வாங்கின கடன் கிடையாது இது. நீங்க யார் யார் பாவங்கள், யார் யார் தப்பிதங்கள், உண்மையாவே உன்கிட்ட காசை வாங்கி உன்னை ஏமாத்துறானா நீ அவனை மன்னிக்கணும். வசனம் சொல்லுது. உன்னை திட்டுறவங்க, உன்னை சபிக்கிறவங்க, உன் குடும்பத்தை கெடுத்தவங்களை கர்த்தர் சிநேகிக்க சொல்ற. உன் சத்துருவை சிநேகி. வசனம் சொல்லுது. இதுல முக்கியமான வார்த்தை இங்கதான், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சத்தமா சொல்லுங்களேன். மன்னி தரலாம். பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா, நாங்க மற்றவங்களை மன்னிக்கிறோம்ப்பா, நீங்க என் பாவத்தை என்னைக்காவது நீங்க நம்ம அது மாதிரி கேட்டிருக்கோமா? ஏன் கேட்க மாட்டோன்னா, என்னாலெல்லாம் அவளை மன்னிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் மாமியார் பண்ணுது நல்லா சபையில் ஐக்கியம். மாமியார் எங்கன்னா வேற ஒருத்தர் வீட்டில் வளர்ந்துன்னுக்குறாங்க. ஏம்மா மாமியார், எனக்கு அவங்களுக்கு ஆகாது பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. என் கணவர்கிட்ட சொல்லிட்டேன், மாதம் மாதம் டான்னு கொடுத்துருங்க. உன் பணத்தினால ஒரு அன்பை விலைக்கு வாங்க முடியாது. அல்லேலூயா. அது மற்றவங்க வீட்டில் இருக்கிறது சமானம், அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு சமானம், முதியோரில் இருக்கிறதுக்கு சமானம். நீ காசு கொடுத்து, இதுவே உன் தாய் உன்னை பிறந்த உடனே காசு கொடுத்து எங்கேயா வளர்த்தாங்கன்னா உன் வளர்ச்சி எப்படியா இருந்திருக்கும்? அல்லேலூயா. அவங்க பாஸ்டர் என்ன என் கணவனையும் சண்டை முட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் போதும், எங்களுக்கு அவங்களுக்கு சண்டை முட்டிகிட்டே இருக்கும். வசனம் சொல்லுது, எங்கெங்கெல்லாம் மற்றவங்க தப்பிதங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அங்கே உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவேன். நிறைய பேர் ஆலோசனை கேட்கும்போது ஒரே வார்த்தை சொல்லுவேன், அம்மா கண்டுக்காத விடுமா. அது எப்படி பாஸ்டர்? இன்னொருத்தரோட பழகிட்டு என்கிட்ட வந்து பழகிறாரு, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு, தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றாரு, நான் இனி அவ்வளவுதான், நான் இனி பேச மாட்டேன், இனி பண்ண மாட்டேன். இப்படியே உன் வாயிலிருந்து வர வார்த்தை நெகட்டிவா 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 பேசி பேசி அங்க குரோதம். பிசாசு என்ன பண்ணும் தெரியுமா? மன்னிக்கிறது தேவகுணம், மன்னிக்காதது பிசாசு குணம். பிசாசு பார்க்குவான், நீ இயேசுவை கூப்பிட்டுக்கோ, ஆனா உன் இருதயத்துல யார் இருக்கா? நான் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. போன வாரம் அமாவாசை அன்னைக்கு செய்தி கொடுத்தோம், ஆவி ஆத்துமா. இந்த ஆவிய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆத்மாவை பலப்படுத்தணும். ஆத்மா ரெண்டு வார்த்தை பேசுவோம், ஒன்று ஆவி பேசுவோம், ஒன்று மாம்சம் பேசுவோம். பேசாம இருக்கிறது ஆத்மா. ஆத்மாவோட வேலை என்னன்னா டிசைடிங் அத்தாரிட்டி. அதுதான் டிசைட் பண்ணும். அதை டிசைட் பண்ண விடாதபடி மாம்சம் சொல்றதே கேட்கும்படியாக பிசாசு பண்ணிடும். இங்க கணவன் ஏதோ பண்ணிடுவார், மனைவி பண்றாரு, உன் பிள்ளை ஏதோ பண்றோம், உன் குடும்பத்துல சமாதானம் கெடுக்காதபடி அவங்க செஞ்ச தப்பிதங்களை மட்டுமே உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து 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 நிற்கும். அதே கணவன் முற்காலத்துல, அதே மனைவி முற்காலத்துல, அதே உறவுகள் முற்காலத்துல உன்னை நேசித்தது உண்டு, உன்னோடு பழகினது உண்டு, உன்னோட அன்பா பேசுறது உண்டு, உனக்கா எல்லாம் செஞ்சது உண்டு. ஆனா இப்ப அது தெரியாத மாதிரி உன் இருதயத்துல என்ன இருக்கும்? அப்படி சிறப்பிடிச்சிட்டு இருக்கும். அதற்கு காரணம் என்ன? மன்னிப்பு கொடுக்க தெரியல. மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன்னா யாரு? நீ இயேசுவாய் மாறுகிறாய். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவே. அல்லேலூயா. ஒரு வீட்டில் சண்டை வருதுமா, அந்த சண்டை அடுத்த கட்டம் போயிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க செய்த தப்பிதங்களை மன்னிக்க முடியல. அவங்க 1000 பெரிய தப்பு செய்யட்டும், உன்னோடு இயேசு பார்க்கிறார், தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. நீ இயேசுவின் பிள்ளை சொல்லுங்களேன். அல்லேலூயா. எடுத்து படிங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி எழுந்து நட என்று சொல்வது எது எளிது? உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது பெருசா, எழுந்து நட என்று சொல்றது பெருசா? இந்த உலகத்துல யாரும் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது. உங்க பாவத்தை மன்னிக்கிறவர்லாம் யாரு? இயேசுவாய் மாறுகிற. நம்ம நினைப்போம், அவன் மன்னிப்பை கேட்கல, நான் எப்படி மன்னிப்பேன்? அவ ஒத்துக்கவே மாட்டான், நான் எப்படி மன்னிப்பேன்? அவ இறங்கியே வர மாட்டான், நான் எப்படி மன்னிப்பேன்? அவங்கபடியே இருக்காங்க, நான் எப்படி மன்னிப்பேன்? நான் இறங்கி போனா நான் வேஸ்டா போயிடுவேன்ல, நான் கேவலமா போயிடுவேன்ல. இதே உங்க மைண்ட்ல ஓடும். எந்த இடத்துல நீ கேவலமா போயிடுவேன்னு நினைக்கிறியோ அங்கே பிசாசா நீ மாறிக்கொண்டே இருக்கிறாய். என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? உண்மைதான். எங்க பெருமை இருக்கோ அங்க தேவன் எதிர்த்து நிற்கிறாரா? தேவன் எதிர்த்து நிற்கிறாரு. யார்கிட்ட எதிர்த்து நிற்பாரு?
பிசாசு இடத்துல எடுத்து நிற்பாரு. பெருமை இருக்கு, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், அவ பண்ண தப்பு பாஸ்டர், அவங்க தான் என் கணவர் பண்ண தப்பு, நீங்க போய் கண்டுக்காதன்றீங்க, மன்னிப்பு கொடுன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் என்ன, என்னால என்ன செஞ்சாலும் சரி மன்னிப்பு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எங்க மன்னிப்பு கொடுக்க முடியாது நீ பேசுறியோ அங்க மாந்திரிக சூனிய கட்டுகள் அதிகமாய் கிரியை செய்யும். இது எக்காலம் இருக்கும் தெரியுங்களா? பிரிவு 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 பிரிஞ்சு 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 உன் வாழ்க்கை தனிமரமாய் வைத்து உன் மரண வேதனை வரும்பொழுதுதான் அந்த பிரிந்து போன காரியங்கள், ஐயோ அன்னைக்கு சேர்ந்துருக்காம பண்ணிட்டுமே, ஐயோ அந்த வார்த்தையை நான் விடாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு இன்னைக்கு நிறைய பேர் தனிமையில இருந்து அழுது மாண்டு போனது உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. போன வாரம் தேனாம்பேட்டில் ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, வயசானவங்க, அடிக்கடி சபைக்கு வருவாங்க, சேதாப்பேட்டில் நடந்து வருவாங்க. அதில் அந்த வயசான பெரியவர் 2-3 வாரத்துக்கு முன்னாடி, ஐயா எனக்கு யாருமே இல்லை, என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க, எங்களுக்கு வருமானமும் இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. போன வாரம் அவர் இறந்துட்டார். அந்த மரணத்தை யார் எடுத்து போட்டாங்கன்னா அந்த சமூக நலம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவர் மரணத்தை எடுத்து போட்டா இந்த அம்மா இன்னைக்கு அனாதை போல இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஃபோனில் சொல்கிறாங்க, என் சொந்தக்காரெல்லாம் நான் விட்டுட்டேன் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கர கோவம் வரும், எங்கள் வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி இன்னைக்கு எல்லாரும் விட்டு இன்னைக்கு தனிமரமாக இருக்கும், இன்னைக்கு அவர் போயிட்டாரு, இன்னைக்கு என் கூட யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, இறந்துட்டாருன்றது முக்கியமான காரணம். ஆனால் இந்த வயசுல தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், அநேக சொந்தத்தை என்ன பண்ணிட்டேன், வெறுத்துட்டேன், என்கிட்ட காசு இருக்கு, என்னால் பண்ண முடியும், நீ என்ன வர்றது, நீ என்ன கேட்கறது, எனக்கு யாரு வேணாம், நான் தனி மரமா இருக்கிறேன், பார்த்துக்கலாம், எனக்கு எல்லாம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் நீ தனியா இருக்க நினைக்கிறியோ அங்கெல்லாம் சத்ரு உன்னோடு இருக்குன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. என்கிட்ட யாரும் வேணாம், நான் பேசாம இருப்பேன். இருதயம் கல்லாய் நிக்குதா, நல்லா பேசுறோம், பேசாம இருக்கியா, அங்க பிசாசு ஒன்றை வந்துருச்சுன்னு அர்த்தம். மாந்திரிகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சத்ரு என்ன பண்ணி கொண்டிருக்கான், ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு ஆடுறான்னு அர்த்தம். உன் குடும்பத்தில் எப்படி சமாதானம் கிடைக்கும்? சரி, இந்த மாந்திரிகை நம்ம நினைப்போம்னா, இந்த மாந்திரிகை இருக்கு, இந்த கட்டு இருக்கு, நான் போய் இந்த பாஸ்டர் கிட்ட போய் ஜெபிக்க போறேன், அந்த ஊழியத்துல பண்ண போறேன், இந்த சூனியக்கார்ட்ட போறேன், இந்த மந்திரவாதி கிட்ட போறேன், இந்த மசூதிக்கு போறேன், நீ எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது. மற்றவங்க வரவங்க எல்லாம் சாட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க, நிறைய சாட்சி, நீங்க மட்டும் சாட்சியே கொடுக்காம இருப்பீங்க. உன் வீட்டுல மட்டும் பிரிவினை, உன் வீட்டுல கசப்பு. காரணம் என்ன? மன்னிப்பு கொடுக்க தெரியல. அல்லேலூயா. எங்கெங்க இயேசு கிறிஸ்து இருதயத்தில் உலாவுகிறாரோ, எந்தெந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரோ அங்க மன்னிப்பு இருக்கும். அல்லேலூயா. உனக்கும் மன்னிப்பு இருக்கும், உன்னால மற்றவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு கணவன் மனைவி பேசலன்னா பாதிக்கப்படுறது நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, உன் பிள்ளையும் பாதிக்கப்படும். ஒரு பண்டிகை நாள் வருதுன்னு பாருங்களேன், அன்னைக்கு கணவனும் மனைவி பேசலன்னா உண்மையாவே அது பண்டிகை போல தெரியுமா? தெரியுமாமா? சுத்தமா தெரியாது. ஏன் பேசல? அன்னைக்கு விட்டு கொடுக்க, அந்த ஆள் இறங்கி வரட்டும், இவ இறங்கி வரட்டும், இப்படியே முட்டு கொடுத்து யாரோட சமாதானத்துக்கு எடுத்துருப்போம்? என்னைக்காவது கத்துற, பரவாயில்ல, அவதான் தப்பு செஞ்சுட்டா, எவ்வளவு பெரிய தப்பா இருக்கட்டும், நீங்க மன்னிக்க நீங்க ஆயத்தமாயிருங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்துல பெரிய ஒரு ஆட்சியை பார்க்க முடியும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. தேவன் உன் குடும்பத்துல ஆட்சி செய்யறத பார்க்க முடியும். உன் குடும்பத்துல எப்படிப்பட்ட மாந்திரிகங்க எவ்வளவு பேர் சூனியங்கள் செய்யட்டும், நீ மன்னிக்கிற குணம் உனக்குள்ள இருக்கு. நான் முதல் மன்னிப்பு கேட்கணும் தேவனிடத்தில். நீங்க கன்ஃபெஷன் ஆகி ஆண்டவரே என்ன மன்னிப்பு கேட்கணும். என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறீங்கன்னு கர்த்தர்ட்ட தெளிவாய் கேட்கணும். இதை நான் செஞ்சிருக்கேன், மன்னிங்க. மாமியாரை கொடுமைப்படுத்திருக்கிறேன்னு தெரியணும். மாமியார் அநேக காரியம் செஞ்சிருக்கலாம் அசிங்கமா. மாமியார் உன்னை அந்த பொண்ணு இந்த பொண்ணு அசிங்கமா திட்டிருக்கலாம், உங்க அம்மா அப்பாவை திட்டிருக்கலாம். நீ பதிலுக்கு நீ அசிங்கமா பேசிட்டீன்னா என்ன நடக்கும்னா, அவங்க வயசுல மூத்தவங்க. உன் கணவன் என்பது உனக்கு எப்படிப்பட்டவர்னா கடவுள் போல. கடவுளுடைய தாய் என்ன பண்ற நீ? ஆனா என்ன பிசாசு என்ன சொல்லுவானா, அவ இப்படி பேசிட்டாலே. ஆனா உன் வாயை கலரி என்ன பண்ணியாச்சு, பிசாசு பேச சொல்லிச்சு. உன் கோவத்தை அடக்க முடியல. பேசிட்டு ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசணும் தெரியாது, நீ பேசுன வார்த்தையை வச்சுதான் அவங்க பிடிச்சின்னு உட்காந்துப்பாங்க.
நீ என்ன பண்ணுவ? அவங்க இத்தனை நாள் செஞ்சதில்ல, அவங்க பேசின வார்த்தை வச்சு நீ பிடிச்சிருப்ப. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ஆனா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க. அல்லேலூயா. நீ மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்க, நீ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்க. ஒரு முறை ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு கேட்டு பாரு. கேட்டுட்டு மாமியார்ட்ட போய், அம்மா எப்படிமா இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா? அவங்க முரண்ட போடுவாங்க தான். நீ என்ன சொல்லுவ? பத்தியா இறங்கி போன ஓவரா பண்ணுது சொல்லுவோமா? சொல்லாதவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. சொல்லுவோம், பரவாயில்ல. வசனம் சொல்லுது 7 இல்ல 7000 முறை விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுது. படிங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. தேவன் அங்க ஒரு என்ன பண்றாரு? வார்த்தையை சொல்லி அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, அவன் வியாதி சுகமாயிடுச்சு. உன் வீட்டுல வியாதிகள் வந்து என்ன பண்ணுது? நல்ல கதகளி ஆடிக்கொண்டிருக்கா. எங்க பார்த்தாலும் வியாதி, யாருக்கு பார்த்தாலும் உடம்பு சரியில்லை போகுதுன்னு என்னன்னு கவனிச்சு பாருங்க. அங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் மன்னிக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளவே நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ இயேசுவாய் மாறிட்ட. நீதான் இயேசு. உன் வீட்டுல நீதான் ரட்சிக்கப்பட்டிருக்கனா, நீதான் இயேசு. ஓ ரூபத்துலதான் கர்த்தர் வெளிப்படுவார். அங்க வியாதிகள் வீட்டுல நிறைய பேருக்கு வியாதி, பிபி, சுகர் ஏதோ ஒண்ணு வருது, ஜுரம் அடிக்கடி வருதுன்னா யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் யாரையும் மன்னிக்காம இருக்கீங்க. மன்னிப்பு கேட்காம இருக்கும், மன்னிப்பு கொடுக்காம இருக்கும். நீங்க கொடுத்து பாருங்களேன், மன்னிச்சு பார்த்து கொஞ்சம் பேசி பாருங்களேன், அந்த வியாதி ஜுரம் எல்லாம் தானாய் மாறி போயிடும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். வீட்டில் போய் மத்தேயு 18 என்ன பண்ணுங்க, டோட்டலா படிங்க. மத்தேயு 18:35 படிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. நீங்க மன்னிக்க போலனா கர்த்தர் சொல்றாரு, என் பரமபிதாவும் உன்னை மன்னிக்க மாட்டார். நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் இன்னொருத்தருக்கு நீ மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிப்பு. உங்களுக்கு மன்னிப்பு வந்தாதான் உன் வியாதியில இருந்து உனக்கு விடுதலை, இந்த பிசாசின் பிடியில இருந்து உனக்கு விடுதலை. ஒரு அலையிலேயே சொல்லுமே. சரி, மார்க் 11:25 படிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், இங்க பாருங்க, சபையில வந்து ஜெபம் பண்ண உள்ள வரீங்க. உன் ஜெபங்கள் எப்படி இருக்கணும்மா? உன் வாழ்க்கையில மீண்டும் இப்ப படியுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். என்ன சொல்றாரு புரியுதுங்களா? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உன் சகோதரத்திலேயே உன் உறவு மத்தியில ஏதாவது உனக்குள்ள வந்து கோபமோ பாவமோ ஏதாவது இருக்குன்னா முதலாவது அவனை மன்னிச்சாதான். கர்த்தர் சொல்றாரு, உன் தப்பிதங்களையும் உன் பாவத்தையும் நான் மன்னிப்பேன். அப்போ உங்களுக்கு மன்னிப்பு எங்க இருக்குன்னா இயேசுவிடத்துல இருக்கு. ஆனா இயேசு நம்ம எதோ எடுத்தாலும் கிரையம் கேட்பார். நீ என்ன பண்ண போற? உன் பாவத்தை நான் மன்னிக்கணும்ல, உனக்கு விடுதலை வேணும்ல, போ. நீ யார் பாவத்தையா, நீ யார் மேல தப்பிதங்கள் வச்சிருக்க, யார் மேல கோவம் வச்சிருக்க, அங்க மன்னிச்சுட்டு வா. உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இங்க என்ன ஆயிடுச்சு? இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டு எல்லாம் கிரேஸ் ப்ரீச்சிங்னு சொல்லிட்டு நீ எப்படி வேணா இருந்துரு, எல்லாம் கிருபையினால உன்னை தேடி வரும். நீ எங்க வெக்கப்பட்டு அங்க கர்த்தர் கொண்டு வருவார். நீ மன்னிப்பு கேட்காம ஏசப்பா ஜெபம் பண்ணுற அந்த பொம்பளை உன் காலில் அதில் வந்து விழும். இதெல்லாம் பொய். இப்படி வருதுன்னா அது நிலைச்சு நிற்காது. தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம் அது நிலைத்து நிற்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நல்ல சத்தமா கரங்களை தட்டி நல்ல சத்தமா ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் ஒருத்தன் கேட்குறான், என் சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? அவன் ரொம்ப ரொம்ப பண்றான். என் கணவனை நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? அவன் ரொம்ப பண்ணிக்கினே இருக்காரு. நான் மன்னிக்க தலைக்கு மேலே ஏறுறாரு. ஏசப்பா சொல்றாரு, 7ல் 7000 முறை அவர்களை மன்னிக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கொடுக்கறது தான் உனக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். விதி
நீங்க எங்கெங்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் தேவன் நாமம் உயர்த்தப்படும். விசுவாசிக்கிறோம், கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல இந்த மாந்திரிக கட்டுனால குடும்பத்துல சண்டை வருதுன்னா இதுல எப்படி வெளியே படும்? இதுல இருந்து விடுதலை ஆறதுக்கு ஒரே ஒரு காரியம், நீங்க முதல் மன்னிப்பு கேட்கணும், ரெண்டாவது மன்னிப்பு கொடுக்கணும். இது ரெண்டும் எப்போ வரும்னா கர்த்தர் சமூகத்துல போய் நீ ஜெபம் பண்ணும் பொழுது. இது கேட்ட உடனே, இன்னைக்கு நீங்க கேட்ட உடனே போய் இது போய் செயல்படுத்த வர முடியாது. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதுதான், உன் வாயிலேருந்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அந்த வார்த்தையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். அப்படி எழுந்து நின்று, அல்லேலூயா, நம்ம எழுந்து நின்று டக்குன்னு நம்ம இந்த கட்டுகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு விசேஷமா குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாதபடி, கணவன் மனைவி இடையில பிரிவினை உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட ஆவிகளை என் தேவன் நிர்மலம் ஆக்கி போடுகிற தேவன். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு இந்த கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஒவ்வொரு குடும்பங்கள்ல சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், கணவன் மனைவி இடத்துல சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், பிள்ளைகள் இடத்துல சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், உறவுகள் சகோதர சகோதரி இடத்துல, வேலை ஸ்தலத்துல சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்பொழுது ஒவ்வொரு ஜனத்தை விட்டு வெளியேறும்படியாக எல்லா வாய்களை திறந்து அப்பா எங்களை தொடுங்க, அப்பா எங்களை தொடுங்க. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும், எரியட்டும். ஓ மகிமை 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 மகிமை. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். எரியுது, எரியுது. எரிச்சலை உண்டு பண்ணுகிற ஆவிகள் கர்த்தர் சுட்டரிக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. நீ நிற்கிற இடத்துல தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கு. இங்க துதிக்க 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 ஓ வீடுகள்ல போடப்பட்ட கட்டுகள் உடையுது, உடையுது. எரியட்டும், எரியட்டும். கணவனை பார்த்தா எரிச்சல், மனைவியை பார்த்தா எரிச்சல், கோபம், கோபம், கோபத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கிறோம். எரியட்டும், 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 எரியட்டும். மகிமை 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 மகிமை. கர்த்தர் அநேக குடும்பங்கள் இருக்கிற ஆவிகளை சுட்டரிக்கிறார். மன்னிக்க கூடாதபடி பொறாமை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பெருமை உண்டு பண்ணுகிற ஆவிகள், மன்னிக்க கூடாதபடி, எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆவிகள் எந்தெந்த ஜனத்துல ஒளிந்து கொண்டிருக்கோம், இன்னைக்கு என் தேவ வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு, இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வீட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி, வீடுல எந்த பகுதியில இருந்தாலும் சரி, தேவாதி தேவன் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார், கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ ரபா ஹபா 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 ஹபா. அந்நிய பாஷையில துதிங்க, அந்நிய பாஷையில துதிங்க. ஓ மன்னிக்கிற குணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். மன்னிக்க கூடாதபடி, மன்னிப்பு கேட்க கூடாதபடி, முரட்டாட்டு எண்ணங்களையும் திமிர்வாதத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பிடிவாதத்தின் ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். மாந்திரிகர்கள் உங்க வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கு, அதை கர்த்தர் வல்லமை நீ சுட்டரித்துக் கொண்டிருக்கு. நீ இடம் கொடுக்காத, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பலனை கொடுக்கிறார். சொல்லுங்க எந்த மாந்திரிகமோ, சொல்லுங்க எந்த மாந்திரிகமோ, எந்த சூனியமோ, எந்த சத்துருவின் வல்லமைகளோ என் குடும்பத்தில் இருக்காது, இனி இருக்காது, இனி இருக்க முடியாது. ஜெபிக்கும் பொழுது உன் பிள்ளைக்காக நீ ஜெபிச்சிருக்கலாம். உன் பிள்ளை வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடி, உன் உறவுகள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடி இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த வேளையில நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். உடையட்டும், உடையட்டும். ஜெபிங்க, வாய்களை திறந்து யாரெல்லாம் இங்க வந்து ஜெபிக்கிறார்களோ அவர் குடும்பங்கள்ல சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறதெல்லாம் பிள்ளைங்க கஷ்டப்படும்படியாக, பிள்ளைங்க பிரிவினை வரும்படியாக, பிள்ளைங்க வாழ்க்கையில டைவர்ஸ் வரும்படியாக செய்யப்பட்ட ஒவ்வொரு சூனியத்தையும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கட்டுகளை கர்த்தர் உடைத்தமைக்காய் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே
சமாதானத்தை கெடுக்கிற ஆவின் கட்டுகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார். நீங்க உண்மையாவே வீட்டில் மன்னிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே எந்த மாந்திரிகமும் அங்கே செயல்படாது. உன் கணவனை மன்னிச்சு பாருங்களேன், உன் மனைவியை மன்னிச்சு பாருங்க, உன் பிள்ளையை மன்னிச்சு பாருங்களேன். நம்ம மனைவி மன்னிச்சா அவன் அதிகமாக பாவம் செய்கிறான். பாவத்தை செய்கிறது உன் செயல் அல்ல, பிசாசின் செயல். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்க ஐக்கியத்தை கெடுக்காதபடி சத்துருவை சிநேகிக்க ஆரம்பிங்க. ஆனா நீ சிநேகித்தாலும் உன் வாயிலிருந்து வர வார்த்தை என்னவா இருக்கணும்? விட்டுடு, செய்யாத, விட்டுடு, செய்யாத. இதை நீ கண்டிஷன் பண்ணிக்கொண்டேதான் இருக்கணும். கண்டிஷன் பண்ணி எவ்வளோ நான் சொல்லுவேன், எவ்வளோ முறை கேட்பேன், அவ்வளோதான் நான் பேசுறேன், கண்டுக்காம விட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, சொல்லி பார்த்து நான் கண்டுக்காம விட்டேன். இல்லை, 7,000 முறை மன்னிக்கிறது போல 7,000 தடவை சொல்லுங்க. ராமேன் சொல்லுவேமே, 7,000 என்ன பண்ணும்? அன்பா இருந்து அன்புல சொல்லுங்க, எங்க உங்களெல்லாம் மன்னிக்கிறேன், விட்டுடுங்களேன், விட்டுடுங்க, இது செய்யாதீங்க, குடிக்கிறத நிறுத்துங்க, இப்படி பண்ணாதீங்க. மனைவிட்ட சொல்லுங்க. உன் அன்பு பெரிய காரியங்களை செய்யும். நீ மன்னிக்கிற குணம் உலகத்துல பெரிய பெரிய ஜாம்பவானே அதை அசைத்து காட்டும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.